எலக்ட்ரிக் குக்கர்ல ரைஸ் வச்சிருக்கேன், 20 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிடுங்க. மைக்ரோவேவ்ல பருப்பு ரசம் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடுங்க. தயிர் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, சாப்பிட்ட அப்புறம் டேப்லெட் போட மறந்துடாதீங்க. ஓகே சரிம்மா. சாயங்காலம் பூக்கறி வருவா, அம்மா போட்டோக்கு பூ போட்டு விளக்கேத்தி வச்சிடுங்க. ஆடி பாடி ஜாலியா இருக்க வேண்டிய வயசுல இப்படி கஷ்டப்படுறியம்மா. அப்பா ப்ளீஸ் இப்போ சென்டிமெண்ட் சீனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே பை பா. பை. என்னம்மா வேலை கிளம்பிட்டியா? அங்கிள் பை பை. பத்திரமா. பாவம் பொண்ணுக்கு 3 வேளை தான் சாப்பாடு போடுவான் போல இருக்கு. இது உள்ள கொண்டு போய் வைமா. வாட்ச்மேன் வாட்ச்மேன், எத்தனை தடவை சொல்றது அந்த படியை சரி பண்ணுன்னு? என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த படிக்கட்டு உடைஞ்சு நீ கீழே விழுவு, உன்னைய தாங்கி பிடிக்கிறாப்புல பிடிச்சு என் லவ்வ உன்ட்ட சொல்லுவேன். இது சாதாரண படிக்கட்டு இல்ல, நம்ம காதல் படிக்கட்டு. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பண்ற? நீங்க எத்தனை வட்டம் சொல்றீங்களோ நான் அத்தனை வட்டம் சரி பண்ணி தான் வைக்கிறேன். மேல இருக்கிற அந்த புல்டோசரை கீழே வராம பாத்துக்கிறேங்க, நான் உடையாம பாத்துக்கிறேன். எஸ்கூஸ் மீ, டீ கடைக்கு தானே போறீங்க? அதுக்கு பேரு காஃபி ஷாப். ரெண்டும் ஒண்ணு தானே. ரோட்ல இருந்தா டீ கடை, பங்களாவில இருந்தா காபி ஷாப். நான்சென்ஸ். சரி ஓகே. பஞ்சு எப்படி விடிச்சு தப்பு. காதல்னா பல காரியத்து போல தாங்கித்தான் ஆகணும். பயவுல அதிகமா பேசாத, தண்ணியை துள்ளி. ஏய் ஆப்செட் டைப் பண்றா. ஏய் சிவன மொக்கனா நீ என்ன மாதிரி ஸ்டீவ்லெஸ் போட்டு வேண்டியதானே. வரலா வந்துட்டே இருக்கறா மச்சான். பாக்குறடா பாக்குறா மச்சான். பாக்குறலடா. ஐயோ பாக்குறாடா. இன்னுமாடா பாக்குறா. வாட்ச் சிரா வேலை செய்யல போலகுது மச்சான். வாட்சா போடா மொட்டை. சார் மொத்தம் 2500 ஸ்கொயர் ஃபீட், சுண்ணாம்புக்கு 2500 ரூபாய், என்னோட லேபர் ஒரு 3000 ரூபாய், மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்துருங்க. சுத்தமா அடிச்சு கொடுத்துறேன். பத்தியாங்க இது வேலைக்காவது. யோ பேச்சுல சுத்தமே இல்லையா? 5000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி. நீ ஒண்ணு பண்ணு, 2000 ரூபாய் தரேன், சந்தோஷமா அடிச்சு கொடுத்துரு. ஒண்ணு பண்ணு சார், 3000 ரூபாய் தரேன், பெயிண்ட் அப்ப பஸ் எடுத்துட்டு என் கூட வேலைக்கு வந்துரு. என்ன மரியாதை இல்லாம பேசுனுக்குற? பின்ன என்ன சார், நீ கொடுக்குற காசுக்கு வெத்தலைக்கு தான் சுண்ணாம்பு அடிக்க முடியும், வீட்டுக்கு அடிக்க முடியாது. 2000 ரூபாய் பத்தாதுங்க. என் மனசை மாத்திட்டியா நீ? ஒண்ணு பண்ணு, 2150 ரூபாய் வச்சுக்கோ. அப்ப இன்னொன்னு பண்ணு சார், நீயே போய் சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து குடும்பத்தோட உட்காந்து பிரஸ் எடுத்து பறக்க அடிச்சுக்கோ. என் பண்டாட்டி காலையிலேயே சொன்னா கிழக்க போகாத சூலம்னு. சனிய நான் தான் கேட்கல. ஓவரா பேசாத, இடத்த காலி பண்ணியா? காலி பண்ணாம உங்கள கோலி அடப்புறாங்க. ஏன் ஆட வந்து நானா வாடானா முஜப்பாரு. எங்க அப்பா அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி தலையை தடவனாலே என் தலை உருள போகுதுன்னு அர்த்தம். அமிர்தஞ்சன்மா அந்த ரக்தோ பேட்டா உள்ளவே ஏறு. எங்கங்க போகும்போது அபசகுண மாதிரி கேட்டுட்டு உட்காருனா உட்காரு. சரி சூர்யா. ஐயோ ஐயோ அம்மா. என் புத்திசாலித்தனத்தை பத்தி அடி ஏதாவது பட்டுருச்சாமா? இல்லடா, இந்த ஊரே பேச போகுது, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஏமாற மாட்டேன்டே. என்னம்மா உன்னை இப்படி விட்டு போறாரு? இப்பயாவது அவரை பத்தி தெரிஞ்சுக்கோ. திரும்பி வருவார் பாருடா. சீக்கிரம் வாடி. வரங்க. ஏறி உட்காரு. உன்னால 50 மில்லி பெட்ரோல் வேஸ்ட். நீங்க என்னதான் சுண்ணாம்பு வாங்கி கொடுத்தாலும் நீங்க கொடுக்கற காசுக்கு அவன் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. என்னப்பா இது? யார் கையால எப்படி அடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுப்பா. சுண்ணாம்புப்பா. எதுக்குப்பா? நம்ம வீட்டுக்கு அடிக்கிறதுக்குப்பா. யாருப்பா அடிக்க போறா? உங்க அப்பா தான் அடிப்பாரு. வாயே அஸ்கு புஸ்கு, நீ தான் அடிக்க போற. நானா? சின்ன பையன் எப்படிங்க அடிப்பான்? இந்த பிரஷால. சிச்சி எவ்வளவு அதிமர் புரா கரப் हो गया. ஏய் என்னடி என்னமோ உளறிட்டு போற? உன்னை ஹிந்தில திட்டுறாங்கப்பா. அடிங்கோ, என்கிட்ட தெரியாத பாஷையில பேசுறதை விட அந்த மரமண்டைக்கு புரியுற மாதிரி சொல்லு. நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயந்தரத்துக்குள்ள இந்த வீடு ஃபுல்லா சுண்ணாம்பு அடிச்சு முடிக்கணும். புரியுதா? இந்தா சீல் கூட பிரிக்கல, வாங்கி 1 hour தான் ஆச்சு. எவ்வளவு கொடுப்ப? உன் கூட இந்த மாதிரி சுத்துறதுக்கு எங்க அப்பா சொன்ன மாதிரி தெருவா இட்லி வித்தாலாச்சும் 4 காசாவது கிடைக்கணும். கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னா சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். அதான் நான் ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். எனக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீதான்டா. உனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நான் தான் சொல்லு. என்னடா இவ்வளவு நேரம் ஹார்ன் அடிக்கிறோம், யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு வீட்ல யாருமே இல்லையா? இதுனா காலிங் பெல்லா அச்சோனை கோத்து இருக்கிறதுக்கு ஆரன் ஸ்டைல மாத்திடுறா. சரி இப்ப பார். டேய் சவுண்ட் பாதி வருதுடா. ஏய் கை காட்டுடா.
கை காட்டு, நல்லா தூக்கி காட்டுறா. டேய் அவ்வளவு கை கட்டறடா. டேய் உஷார் பண்ணா. யாருக்குடா? யாருக்காவது பண்ணிட்டேறா. ஹாய் பேபி. ரெண்டு கை காட்டுறா, ரெண்டு கை காட்டு. இது உஷார் பண்ணி என்னடா பண்றது? டேய் ஃப்ளைங் கிஸ் குடுறா, நல்லா குடுத்துட்டேறா. ஐயோ கருமம். என்ன சித்தப்பா அவங்க கை காமிச்சிருக்காங்க, நீ வாட்டுக்கு சும்மா இருந்துக்கிட்டு இருக்க. விட்றா, அவங்க என்ன ஏன் ஆளுக்கா காட்டுறாங்க? அந்த குண்டச்சிக்கு தானே காட்டுறாங்க. நல்லா காட்டு போட்டும்டா. அவங்க கேவலமானவன் தெரியும், ஆனா இவ்வளவு கேடு கட்டுவன்னு தெரியாம போச்சு. இந்த ரோடு வச்சு அவங்க ஆளுக்கு ரோடு ஓட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ? போலீஸ் போன் பண்றேன். ஹலோ, வீனஸ் கால்ல இருந்து பேசுறேன் சார். இங்க 2 பசங்க ஈவிடிங் பண்றாங்க. உடனே 2 ஜீப் எடுத்துட்டு வாங்க. ஜீப் எல்லாம் வராது, ட்ரெயின் தான் வரும். ஏன் சார்? போலீஸ் ஸ்டேஷன் இல்லடா, ரயில்வே ஸ்டேஷன்டா, புறம்போக்கு. என்ன சித்தப்பு புறம்போக்குறாங்களா? ரொம்ப சிரிக்காத, சூடு வச்சுடுவேன். டேய் இன்னுமாடா வீடு தேடி சுத்துறீங்க? இன்னும் செட் ஆகலனா? என்னது? இல்ல வீடு செட் ஆல சொன்னா. இந்த ஏரியா பக்கம் வராதன்னு சொன்னல. இவங்களுக்கு நம்ம ஏரியால யாரோ ஹெல்ப் பண்றானுங்க மச்சான். அதனால தான் இவ்வளவு தைரியமா மறுபடியும் வந்துருக்காங்க. யாருக்கு தெரியல சுத்தின்னு இருக்க? மாமனே சொல்றா, இல்ல இங்க சொர்க்கனா அந்த பக்கம் வந்துரும். எங்க மாமானே, எங்க மாமா இருக்காரு, அதனால தான். ஆமா அவர்தான் எங்க மாமா. அவர்தான் இந்த ஏரியா தலைன்னு சொன்னார்னா, அதான் இந்த பக்கம் வந்தோம். இவனுல உர்றா, அவள பாத்துக்கலாம். வாடா போங்கடா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அவன் மாமே நான் இல்லங்க. கடைக்காரரே இந்த 2 துணியை தேய்ச்சி வைங்க, எங்க அப்பா டியூட்டிக்கு போகணும், டைம் ஆச்சு. நானும் உங்களை மாதிரி ஊத்துதாப்பா. மாமான்னு ஒரு வார்த்தையால பெரிய ஆக்ஷன் டிராமாவே நடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் 7 8 போட்டு இப்படி அடிக்குது. சே இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. எங்கம்மா கிளம்பிட்ட? அதுவாப்பா, இன்னைக்கு அக்ஷய திதி, அதனால கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண போறப்பா. ஓகேம்மா, கோயிலுக்கு போ. ஆனா யானை இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிடாத, நெரிச்சிட போகுது. முதல்ல நம்ம இந்த ஏரியாவை மாத்தி ஆகணும். என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, உனக்கு காலையில டிஃபனுக்காக ஒரு 10 கிலோ பொங்கல் அரிசியா 2 முட்டைக்கோசம் கேட்டேன். 4 கிலோ அரிசி தான் இருக்கு, 1 முட்டைக்கோஸ் தான் இருக்குன்னு சொல்றான். பரவாயில்லப்பா, விடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க பட்னியா இருங்க. என்னதான் இருந்தாலும் பாப்பா ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப். சாவடி அடிக்கிறானப்பா. என்ன சார் ப்ராப்ளம்? எல்லாமே ப்ராப்ளம் தான். சும்மாறா. ஹெட்லைட், டேஞ்சர் லைட், மிரர் எல்லாத்தையும் புதுசா மாத்திட்டேன். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்தணும். இனிமேல் என்னால முடியாது சாமி. ஏய் உன்னால முடியும்டா, உன் பலம் உனக்கு தெரியாது. என்னடா சொல்ற? ஏய் நீ ரொம்ப நல்லவன்டா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன். அட குக்கா, என்ன பார்த்தா அந்த மாதிரி தெரியல. இழுச்சறேன் நானு. செருப்பால அடி மச்சான். வரடா. ஏய் அக்கா வர மாமா. மாமாவா? ஆமாடா, வைஃப்டா. வைஃபா? அட பாவி, தண்ணி டேங்க்ல என் தலையில ஏத்த பாக்குறியே. என் டைம் நான் மோசமா இருக்கலாம், ஆனா என் டேஸ்ட் கேவலமானது கிடையாது தெரியுமா? ஏய் ப்ளீஸ்டா அவளை எப்படியே கரெக்ட் பண்ணடா. டேய் அப்பதான் அவளோட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். முடியாது. டேய் என்னடா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லடா, இது கூட எங்க செய்ய மாட்டியா? நீ செய்வனே செய்யலடா எனக்கு. அப்படிலாம் சொல்லாதடா. வர ப்ளீஸ்டா, சிரிடா. நல்ல ரொமான்டிக் மூட் சிரி. எது கை காட்டுன? அவன் காட்டல, உன்னை பார்த்தோன்னே தானா தூக்கிச்சு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு. எதனால? அது வந்து நீ வாய் மூடு, நீ சொல்றா. அது வந்து ஸ்ட்ராபெரி மாதிரியும் லிப்ஸ், ஆப்பிள் மாதிரியும் அழகான கண்ணும், மாதுளம்பழம் மாதிரி உன் பல்லு, நவாப்பழம் மாதிரி உன் கண்ணு, மொத்தத்துல நீ ஒரு மூதேவி. இல்ல ஸ்ரீதேவி எப்பவுமே இப்படிதான் காமெடியா பேசுவான், நல்லா டைம் பாஸ் ஆகும். அப்படின்னா எனக்காக எது வேணும் செய்வானா? உனக்காக உயிரே கொடுப்பான். நான் செத்துட்டா எனக்காக தாஜ்மஹால் கட்டுவானா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, உனக்கு தாஜ்மஹால் வரையா? ஸ்டூபிட் ஒண்ணு. தேவி சாரி தேவி, அவன் காமெடியா பேசுவான் சொன்னல, உனக்காக என்ன செய்யணும் சொல்லு, அவன் செய்வான். நம்ம லவ் என் டாடி தெரிஞ்சு போலீஸ் கிட்ட போனா நீ போலீஸ் கிட்ட சண்டை போடுவியா? கண்டிப்பா. போலீஸ் என்ன, ஆர்மி, நேவி, மிலிட்டரி, அல்-கைதா, பின் லாடன், தாலிபான், உனக்காக ஜாகி ஜான் கிட்டே சண்டை போடுவான். இவன் பர்சனாலிட்டியை பார்த்தா அப்படி தெரியலையே. சேச்சே, ஆள் பார்க்க தான் ஒல்லியா இருப்பான், லவ் பண்ணி பாரு இல்லையா இருப்பான், ரொம்ப தைரியசாலி. சரி உனக்காக என்ன பண்ணு சொல்லு, உன் மேல அவன் எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லு. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, இது உனக்கே நியாயமா படுதா? பப்ளிக் பிளேஸ்ல ஒண்ணு கச்சாலே உட்கார வச்சு அடிப்பானுங்க, நீ நிக்க வச்சு போட மாட்டற, எங்க வச்சு அடிக்க போறானோ தெரியலடா. டேய் உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, 10 நிமிஷம் நின்னா போதும், நான் இங்கே ரவுண்ட்ஸ்ல இருப்பேன். ரவுண்ட்ஸா? டேய் நீ போலீஸ்கார மாதிரியே பேசுறியடா. டேய் சூர்யா, டேய் ஆல் தி பெஸ்ட். டேய் சொன்னா கேளுடா. டேய் நீலாம் ஃப்ரெண்டாடா, கோத்து விட்டு போறடா பாவி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். போலீஸுக்கு சவால். ஐயோ அம்மா, ஏமா ஐயோ செத்தண்டா. என் காதலுக்கு போலீஸ் தடை போட்டால் தமிழகம் தரைமட்டமாகும், கூவத்தில் ரத்த ஆறு ஓடும், விமான போக்குவரத்து ஸ்தம்பிக்கும், போலீஸ் ஸ்டேஷன் தூள் தூளாகும். இப்படிக்கு ஜொல் கொய்தா அண்ட் அல் உப்புமா இயக்கம் கோப்பா சே அடி. நீ என்ன தீவிரவாதியா? அது என்னடா அல் உப்புமா? அது பெல்லிங் மிஸ்டேக் சார், பெல்லிங் மிஸ்டேக். அது என்னடா அது கோப்பாஸ்? அது கொள்கை பரப்பு செயலாளர் சார்.
ஓட மணிருக்க நாளையில இருந்து இவன் நல்லா போடுங்க. டேய் இங்க போடா டேய். சீக்கிரம் ஏறு. ஏறு டேய். டக்குனு ஏறு. தேவி தேவி அவன சீரியஸா லவ் பண்றான். நீ கூட பார்த்தல உனக்கா போலீஸ் கிட்ட எப்படி ஃபைட் பண்ணா? ஃபைட் பண்ணனா காமெடி தான் பண்ணா. காமெடி பண்ணனும் ஃபைட் பண்ணனும் எல்லாமே உனக்கா தான பண்ணா. டேய் சொல்லுடா. ஆமா தேவி ப்ளீஸ் தேவி. உன் மூஞ்சி பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இனிமே பின்னாடி சுத்தாத. என்ன விட்டுருங்கப்பா. எனக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. தேவி அப்படி எல்லாம் பேசாத தேவி. நீ இல்லாம அவனால இருக்கவே முடியாது. உனக்கா எது வேணா செய்வான். உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு ஒரு செல்போன் வேணும். எந்த புது மாடல் வேணா கேளு. அவன் வாங்கி கொடுப்பான். என்னடா? ஆமா ஆமா. எனக்கு விக்கிற செல்போன் வேணாம். வின் பண்ற செல்போன் தான் வேணும். வின் பண்ற செல்போனா? ஆமா. வாங்க வாங்க வாங்க. அருள்மிகு வேம்புலியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு MCR காட்டன் வேஷ்டிகள் வழங்கும் மாபெரும் குத்துச்சண்டை போட்டி. இந்த போட்டியில் மாவீரன் முத்துக்கருப்பன் அவர்களை வென்றால் முதல் பரிசு வசந்தன் வழங்கும் மிக்சி, இரண்டாம் பரிசு பூர்விகா வழங்கும் செக்சியான மொபைல் போன். வாங்க குத்துங்க வெல்லுங்க. தோத்தாலும் பிரைஸ் ஜெயித்தாலும் பிரைஸ். வேடிக்கை பாக்குற உங்களுக்கு எல்லாம் 1 கிலோ ரைஸ். டேய் அந்த பொண்ணு மேல இருக்க கோவத்தை அவன் அடிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட போற. நல்ல அடி வாங்குனே. உன் கூட சேர்ந்தல இருந்து அதான்டா வாங்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டா அவங்கிட்ட எப்படியாவது அடி வாங்கி தோத்துரு. அப்போதான் செகண்ட் பிரைஸ் செல்போன் கிடைக்கும். அவங்கிட்ட மாட்டின சாவச்சு. அவங்கிட்ட மாட்டினா தானே அப்படி இப்படி ஆட்டம் காட்டு. அப்புறம் ஒரே அடியில கீழே வந்துரு. வா வா போ போ போ. ஹலோ தள்ளு. போ 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 போ. ஏய் வா 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 வா. அதான் வந்துட்டேன். ஏற்கனவே போடுறவள ஆரம்பத்திலே சங்குதிரேடா. அம்மா நான் பண்ண போறானோ. அது அப்படிதாடா. ஆளே விடுங்க. இப்போ பாரு. சூப்பர். என்னடா என்னடா வாந்தி வருது? டூப்ளிகேட் சரக்கா வாங்கி கொடுத்தா வாயில இருந்து வாந்தி வராம வான்கோழி பிரியாணிடா வரும். பரவாயில்லடா. இப்படியே போய் தோத்துட்டோடா. டேய் 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 முண்டோ. ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் செல்போன், செகண்ட் பிரைஸ் தான் மிக்ஸி. அது 4000, இது 2000. மன்னிக்க வேண்டும் மகா ஜனங்களே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பூர்விகா வழங்கும் ஒரு செல்போன், செகண்ட் பிரைஸ் வசந்தன் வழங்கும் ஒரு மிக்ஸி. அப்பா கரெக்ட்டா சொல்றேன். டேய் செல்போன் வாங்கணும்னா இனிமே அடி வாங்க கூடாது. அடி கொடுக்கணும். எப்படியே அவன் அடிச்சு வின் பண்ணிடுறா. என்னடா மாத்தி மாத்தி பேசுற? எனக்கு பாடம் கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? என்ன விட்டுறானே எப்படியே ஓடி போயிரு. நில்டா. இப்படியே போனா அடிப்பா. அதுக்கு இவனே பெட்டர். பேசாம சென்டர் பாயிண்ட் பார்த்து பச்சு நச்சு நச்சு குத்து. அவ்வளவுதான் போடா. ஆமா ஐயா ஐயா எந்திரிச்சு வாடா. முஞ்சிரும். எப்படி இப்படி சாரி தேவி. அவன் எவ்வளவு ட்ரை பண்ணா முடியல. குத்து சண்டையில தான் தோத்துட்டான். ஆனா கத்தி சண்டையில கண்டிப்பா ஜெயிப்பான். அது தேவையில்ல. அவன் அடிக்கிறதோட அடி வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ சீனு. டேய் சீனு கங்காட்ஸ் டா. என்னாச்சு அவனுக்கு? என்னன்னு சொல்றது? சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தோம். நான் கோலி விளையாடணும், அவனும் கோலி விளையாடுவான். நான் ஸ்கூல் கட் அடிச்சா அவனும் கட் அடிப்பான். நான் ஃபெயில் ஆயிட்டா அவனும் ஃபெயில் ஆயிடுவான் தெரியுமா? இப்போ நீ எனக்கு செட் ஆயிட்ட. அவனுக்கு தான் யாருமே செட் ஆகல. ஏன் அவன் யாரும் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. யாரு? அதான் உன் பக்கத்து வீட்டு பொண்ணு. வாட்? அதான் பேக மாட்டிட்டு வெளியே சுத்துமே அந்த பொண்ணு. பிரீத்தியா? அவ பேர் என்ன? பிரீத்தியா? ஆமா. அவ என்ன பண்றா? அவ காலேஜ் எக்ஸாம் முடிச்சிட்டு சம்மர் ஹாலிடேஸ்ல பார்ட் டைமா மேரி ப்ரௌன்ல வர்க் பண்றா. பிரீத்தியோட டைமிங்ஸ் என்ன? மார்னிங் 9 o'clock மேரி ப்ரௌன் போவா. ஈவினிங் 5 o'clock வீட்டுக்கு வந்துருவா. பிரீத்திக்கு என்ன பிடிக்கும்? கிட்கட் சாக்லேட் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? அவளுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பிடிக்கும். டேய் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அவ செல். டேய் கோயல என்ன அடிச்சிட்டீங்களடா? உங்களை என்ன பண்ற பாருங்க. ஒரே விளக்கணும். அம்மா